அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 22 ஜூன் 2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 8ஆம் நாள். வருடம் பிறந்து 173 நாட்களாகி இன்னும் கையில் 192 நாட்களை கையிருப்பாய் வைத்திருக்கக்கூடிய நாம் இன்றைய நாளிலே தேய்பிறை துவாதசி என்ற திதியிலே இருக்கிறோம். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் பரணி நட்சத்திரம்னு பேர். பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதைன்னு பார்த்தாக்க சுக்கிரன் வருவார். அவர் ஸ்வரத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். நார்மலாக வீட்டிலலாம் அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அடுப்பெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தை சார்ந்தது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம். அதனால் கார்த்திகை விரதத்தின் போது முருகப்பெருமானை மனதால் நினைந்து அவருக்கான கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் போன்ற பாடல்களை பாடி ஸ்துதி செய்யும் போது அவரின் அனுகிரகத்தை பெறலாம் என்பது நமக்கு தெரிந்தது. இன்று செய்யும்போது இன்னும் ஜாஸ்தி பலன் கிடைக்கும். அதுபோல் முருகன் கோவிலான திருப்போரூர் முருகன் கோவிலிலே இன்றைக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லது தெரியும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய வழிபாடு ரொம்ப நல்லது. சூரியனை இன்றி வழிபட்டு இந்த நாளை துவங்குவோம். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலையிலே 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் என்பது காலை 10:30 11:30 வரை, மத்தியான வேளையில் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் பார்த்திங்கன்னா சாயங்கால வேளையில் 4:30 ராகு காலம். குளிகை காலம் அப்படின்னா ஈவினிங்கில் 3 மணிலேருந்து 4:10 வரைக்கும் இருக்கும். யமகண்டம் நண்பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இன்றைக்கு இருக்கும். இன்றைய நாளின் சூலம் அப்படின்னு பார்த்தா மேற்கில் இருக்கும். பரிகாரமாக வெள்ளத்தை பயன்படுத்துவார்கள். சூரியன் இந்த நாளிலே 5:54 என்ற அந்த நாழிகையில் கரெக்டாக வெளியில் வந்துடுவார். அதே போல் சூரியன் இருக்கக்கூடியது மிதுன ராசியில் இருக்கிறார். இன்னும் இருக்கக்கூடியது 4 நாழி 6 வினாழிகள் சொச்சம் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் நார்மலாக அந்த சந்திரன் பயணிக்கும் போது அஷ்டமம்னு வரணும் இல்லையா. சித்திரை ஹஸ்தம் இந்த 2 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அப்போ கன்னிராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இது பொதுவான பலன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஒரு ராசி கட்டத்தில் எங்கெங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். மிதுன ராசி, அதில் சூரியன், குரு மற்றும் புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாயும் கேதுவும் நமக்கு சிம்ம ராசிக்குள் அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் ஆனவர் மேஷ ராசியிலும், மீன ராசியிலே சனியும், ராகுவானவர் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் மேஷ ராசியில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கி அந்த கோச்சாரங்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகிறது. இன்றைய பரணி நட்சத்திரம் நார்மலாக பரணி எப்படி பண்ணும் அப்படின்னாக்கா எதையும் ஆக்கமாக பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி துவாதசி, ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணைன்னு சொல்லும்போது பரமனின் அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்கிறது. அதனால் இன்றைய நாளிலே முடிந்தவரை வாழை சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தாமல், இந்த நெல்லிக்காய், அகத்திக்கீரைலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து கொண்டு வா. இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். இன்றைய திதி பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம். அடுத்தது இருக்கிறது யோகம். சுகயோகம், கௌலவ கரணம். இது ரெண்டும் இன்றைக்கு கரணங்களாகவும் யோகங்களாகவும் அமைகிறது. இந்த சுக யோகம் அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வஸ்துக்கள் எல்லாமே வளரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதனால் வீடு கட்டுறது, விவாகம் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த சுகம் யோகத்திலே பண்ணுவார்கள். அதே போல் இன்றைக்கி கௌலவ கரணம் அப்படின்னா
புதிய வாகனங்கள்லாம் வாங்கினா ஏறது, சகல விதமான சுப காரியங்கள் செய்வதற்கான ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு உண்டு. நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் புதிய விதமான ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிறதுக்கான நல்ல ஒரு நாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை அவசியம் மற்றவர்களை சென்று சந்திக்கும்போது நட்பின் உறவால் நாம் மேம்படுவோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இன்றைய நாள் பலன் கொடுக்கும் அப்படின்னு வாருங்கள் காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே இன்றைக்கு சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுக்கிரனின் தன்மையினாலே வரவு உண்டாகும். ஏற்கனவே 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு லாபங்களும் முயற்சியினால் வரக்கூடிய வெற்றிகளும் உண்டாகிறது அப்படின்னு புரிகிறது. உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கூடவே கேதோடு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறனாலே அவர் அமர்ந்திருக்கிற இடம் சிம்ம ராசி. அப்படிங்கிறனாலே குழந்தைகள் வழியிலே சில செலவுகள், சில கோபதாபங்கள் உண்டாகும். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 6ஆம் இடத்துக்கு உரியவன் 3ஆம் இடத்தில் அமர்வு அப்படின்னாலே எதிர்பாராத பண வரவுகளும் செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடுதல் தகவல். இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து அமர்வது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்ந்தால் ஏற்கனவே சுக்கிரன் பேர் பணம் கொடுக்குறவர், அதே போல் இந்த சந்திரன் பேர் குபேரன்னு பேர். இவங்க 2 பேர் இருந்தனால இன்றைக்கு புதிய முயற்சிகளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதனா இருந்ததுன்னா அதை ஆரம்பிங்க. நல்ல விதமான அனுகூலமான பலனை பெறலாம். இன்றைய ராசி நாள் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன நாட்கள் இல்லைன்னா நம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, எண்கள், இது என்ன எண்கள் உங்களுக்கு தோதான எண்கள்னு பார்த்தோம்னா 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சுக்கிரனின் வழியிலே பார்க்கும்போது லக்ஷ்மி தேவியை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்குள்ளே 2, 3 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருப்பது ரொம்ப முக்கியமான அவசியம். அதிலும் சூரியனும் புதனும் நார்மலாக சேர்ந்திருப்பாங்க, ஆனால் குருவுடன் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஸ்பெஷல். அங்கே புதன் ஆட்சியில் அமர்வது மற்றொரு ஸ்பெஷல். இந்த ஆட்சியில் அமர்ந்த இந்த புதனானவர் அஸ்தங்கம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த விதமான நன்மைகளும் செய்வதற்கு இல்லை என்றாலும் உங்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் சில உதவிகள் வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனாலே இன்றைக்கு கொஞ்சம் நட்பு பாராட்டி சிலரை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் வரும். அது உங்களுக்கு லாபமாய் அமையும். 3க்குரியவன் அப்படிங்கிற சந்திரனானவர் இன்றைக்கு 11ஆவது உங்களுடைய 12ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார். அதனாலே சில செலவுகள் எதிர்பாராமல் நடக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. அது கொஞ்சம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட வாசனத்தை மனத்தில் வைத்து கொண்டால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவன் தான் உட்கார்ந்துருக்க 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல. அதனால் சில செலவுகளும் அதுக்கான முயற்சிகளும் இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை வந்து வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, வாகனத்தை சரி பண்ணுறது போன்ற விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் பெருசாக எதுவும் திங்க் பண்ணாமல் இருக்கிறத வச்சு பண்ணாலே போதும் அப்படின்னு எண்ணம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் குடும்பத்திலே குலதெய்வ வழிபாட்டுக்கான வழிமுறைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அதை செய்வதற்கான ஆக்க காரியங்களை இன்றைக்கி செய்தீங்களா, அதுவே உங்களுக்கு நல்ல பலனாய் அமையும். இன்றைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 4, 3 என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே மேலும் உங்களுக்கு வளங்களும் நலங்களும் பெருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வரும்போது பழனி முருகனை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல வளத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, நட்பு மகிழ்ச்சி, சந்தோஷம், சுறுசுறுப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சொலவடைகள். அப்படிப்பட்ட நீங்கள் இன்று சூரியன் மற்றும் குருவின்
ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. சார் வேணாத்துக்கு அலையிறேன் சார், ரொம்ப அலைச்சலாக இருக்குதுங்க, ஒன்றும் புரியலைங்க, எங்கே போய் நிற்க போகிறேன்னு தெரிலிங்க அப்படின்னு ஒரு சிக் ஃபீலோடு நீங்கள் இருக்கீங்க. இந்த நாளில் உங்களுக்கு சந்திரன் 11வது இடத்துல செல்வது ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்குள்ளார் வந்திருக்கிறார். அவர் சுக்கிரனோட பயணம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பலன்களை வருவதற்கு, அதாவது இன்றைக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயம், வெற்றி, அப்படி மகிழ்ச்சி, களிப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் கொஞ்சம் சோர்வை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக உங்கள் பிரயாணங்கள் அமையும். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இன்றைய நாள் இருக்கிறது அப்படிங்கிறது புரிகிறது. இன்றைய நாளை மேலும் சந்தோஷப்படுத்துவதாக உங்களுக்கு 3ஆம் இடமான இந்த சிம்ம ராசிக்குள்ளார செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதுக்கான பண வசதியை ஏற்படுத்தி விடுவார். அதனால் பைசாவோட சந்தோஷம் அப்படின்னே தைரியமாக சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு ஓரளவுக்கு நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. இன்றைய நாளிலே மேலும் சந்தோஷத்தை கூட்டி பெருக்கி தருவதற்கு 3, 6 என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டியது தாடி கொம்பு அப்படிங்கிற ஊரில், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அந்த சுவாமி சௌந்தரராஜ பெருமாள் அவருடைய டிபியை எடுத்து வச்சுக்கிட்டு, அவரோட படத்தை டிபியில் வச்சுக்கிட்டு அவரை வணங்கிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு சுபிட்சத்தையும் மேன்மையும் அளிக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. நீங்கள் எதை செஞ்சாலும் யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய காரியங்களில் பார்ப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். தொழிலிலே தேவையில்லாத குழப்பங்கள், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கலகங்கள், ஒரு வேகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் ராசிநாதனை தொழில் அமர்வதனாலே தொழிலிலே இன்றைக்கி சந்தோஷமான ஒரு செய்திகள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நார்மலாக நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனசு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறீங்க இல்லையா, அந்த ஒரு காரியத்தை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய வெற்றியும் சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அஷூரன்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய காரணங்களை புரிந்து கொண்டு செய்வீர்களானால் உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்கள் உண்டு. சரிங்க, அப்போ எனக்கு ஒன்றுமே நெகட்டிவ் இல்லையானா எஸ், 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்திருப்பதனாலே தேவையற்ற மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது. அதனால் கொஞ்சம் நல்ல விதமான விஷயங்கள் மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய காரணங்களை தேடி அந்த காரணிகளை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா போதும் அப்படிங்கிறதும் இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண்ணாக 2, 3 என்ற எண்களை பயன்படுத்துவதும். இன்றைக்கு கார்த்திகை விரதமாக இருப்பதனாலே சென்னிமலை முருகனுடைய அந்த படத்தை நீங்கள் டிபியில் வைத்துக்கொண்டு அவரை வணங்கி உங்களுக்கு தெரிந்த முருகத் துதிகளை செய்யும்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் தன்மை உங்களுக்கு மட்டுப்படும். அதனால் வாழ்க்கையிலே சுபிட்சமும் பலமும் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேயே அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு நெருப்பு கிரகமான செவ்வாய், கூடவே ஞானத்தை போதிக்கக்கூடிய கேது, இவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பதே பெரும் பாக்கியமாக ராகு நேராக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எதையும் மிகத்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் அவர். இருந்தாலும் அவருடைய 2ஆம் இடமான சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் மீனராசிக்குள்ளார. உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி. இந்த சூழ்நிலையில் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளார நமக்கு சந்திரன் இன்றைக்கி பிரவேசிக்கிறார். நார்மலாக 9ஆம் இடத்துல பிரவேசிக்கும் போது காரியங்கள் மெதுவாகத்தான் நடக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ நமக்கு வேகங்கள் இல்லாமல் விவேகங்களோடு செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் உங்கள் ராசிநாதன் மிதுன ராசிக்குள்ளே இருந்ததுனாலே வெற்றிகளை கொடுப்பதற்காக ரெடியாக இருக்கிறார். எதை வேணால் பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், சந்தோஷத்தை கொடுக்குறேன், தனத்தை கொடுக்குறேன்னு இருக்கிறார். அவசரப்படாமல் நிதானித்து காரியத்தை செய்தீர்களானால் இன்றைய நாளில் சுபிட்சமாக இருக்கலாம்.
இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் காலையிலேருந்து சூரிய பகவானை வழிபட்ட பிறம் முருகனின் கார்த்திகை விரதத்தினால முருகனையும் ஒரு வழிபட்டு கொள்ளுங்கள். என்னால் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா முருகன் இருக்கிறார்னு அர்த்தம். உங்களுடைய முருகன் இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் வேல் மாறலை இன்றைக்கி ஓதிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரட்டும். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நீங்கள் மருதமலை முருகனுடைய அந்த படத்தை டிபியில் வச்சுக்கிட்டு சுவாமியை வணங்கி இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நலமும் வளமும் பெருக்கி தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனான புதன் அஸ்தங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவர் ஆட்சி அப்படிங்கிற உங்களுடைய மிதுன ராசிக்குள்ளார் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தொழிலிலே வர்த்தகத்திலே நல்ல விதமான முன்னேற்றங்கள் வரும். ஆனால் இன்றைய நாளிலே சந்திரன் பரணி என்ற இந்த நட்சத்திரத்தினுள்ளே மேஷ ராசிக்குள்ளே பிரயாணம் செய்யும்போது உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைச்சிடும். அப்போது அஸ்த நட்சத்திர சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா மனது கொஞ்சம் மாற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள், மயக்க நிலைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சூழ்நிலைகள், மறதி வருவதற்கான வாய்ப்புகள், செய்த காரியத்தை திருப்பி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா நார்மலாக இந்த மனோகாரங்களுடைய தன்மை அது. அப்படி வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணணுன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அமைதியாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நிதானமாக சுவைத்து சாப்பிடுங்கள். அமைதியாக சிப் பை சிப்னு சொல்லுவோம், அப்படி அமைதியாக சுவைத்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிங்க. கரெக்ட் ஆகிடும். அந்த ரிலாக்ஸ் இல்லாமல் பதட்டத்தோடு செய்யும்போது தவறுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு மற்ற எல்லா காரியமும் நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்க போகிறோம், வெளியில் போக போகிறோம், எல்லா விஷயமும் நிதானத்துடன் செய்வது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டிங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை மேலும் சுபிட்சமாக்குவதற்கு நாம் வணங்க வேண்டியது விஷ்ணுவை அனைத்து விதமான நிலைகளும், நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் விஷ்ணுவை வணங்கணும்னு ஆசைப்பட்டீங்களாலும் அந்த விஷ்ணு பகவான் உங்களுக்கு அவசியம் இன்றைய நாளில் துணை இருப்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கோட்பாடு. அதற்கு துணை நிற்பது போலவே குரு உங்களை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் தேவகுரு. அசுரகுருவான சுக்கிரன் உங்கள் ராசிநாதன், அவரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கூடவே சந்திரனையும் சேர்த்து வச்சுக்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்களை பார்ப்பதனாலே உங்களுக்கு பலன் இல்லை என்றாலும் சந்திரனுடன் சேர்ந்ததுனாலே இன்றைக்கு சுகம் உண்டு. வீட்டில் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் உண்டு, இல்லற சுகம் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் நம்ம குரு ஸ்துதியோடு தான் செய்வோம் அப்படிங்கிறதும், வணங்குவது பிள்ளையாரை வணங்கிட்டு தான் செய்வோம் அப்படிங்கிறதும் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட இன்றைய நாளிலே உங்களுக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியின் அதிதேவதைன்னு பார்த்தா முருகப்பெருமான் இருப்பார். அவருக்கு கார்த்திகை விரதம் என்று. அதனாலே இன்றைக்கு முடிந்தவரை தனம் வருவதற்கான எண்ணங்கள் உள்ளவர்கள் கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம் போன்றவைகள் இல்லாதவர்களுக்கு அனுகிரகமான அந்த பலனை கிடைப்பதற்கு எனக்கு நல்லது நடக்குங்க, எனக்கு வீடு வேணுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த கார்த்திகை விரதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது. இன்றைக்கு விரதம் இருந்தால் அவசியம் அதுக்கான அனுகிரகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு விரதம் இருக்கும்போது நம்ம எதனா சுவாமியை மனசில் வச்சுக்கணுங்களா அப்படின்னா, ஆமாம், அருணகிரிநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் மாதிரி சிறுவை என்கிற சிறுவாபுரி முருகனை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த டிபியில் வச்சுக்கிட்டு அவரை வணங்கினாலே போதும். மனதால் முருகனை நினைந்தாலும் அவர் நம்ம பக்கத்திலே வந்து நமக்கு அருள்வார் அப்படிங்கிற கோட்பாட்டுடன் இவரை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்று சுபிட்சமாகவும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரட்டும். இன்றைய நாளிலே 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே.
உங்கள் ராசி எதையுமே சாதித்து விட வேண்டும், அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், நாம் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்கிறீங்க. காரியங்களெல்லாம் செய்யறதுனால பதட்டங்கள் நிறைய இருக்குது. அந்த பதட்டத்தினாலே நீங்கள் சில நேரத்தில் பயத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு துணை போகிற மாதிரி உங்களுடைய ராசி 8ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனாலே நிறைய மனதில் குழப்பங்களும் பயங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசியின் 6ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ளே நுழைஞ்சிட்டார். ஆனால் இந்த ராசி உள்ளே நுழைஞ்சதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு தரப்போகிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு வச்சுக்கலாம். தனம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உங்களுடைய 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை இந்த 3 கிரக சேர்க்கையான சூரிய புத குரு 3 பேரும் பார்க்குறாங்க. அதனால் பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. சனியுடைய தாக்கம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய நேரடி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால பண வரவு கொஞ்சம் தடைபட்டு வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிகிறது. அதனால் சந்தோஷம் மிக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலெல்லாம் போயிட்டு வர சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நீங்கள் வெளியிலெல்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கும்போது பிரயாணங்கள் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்வது நல்லது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவர் சிம்ம ராசியிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்படிங்கிறனால பதட்டங்களோடு செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சோதனையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறத புரிந்து கொண்டீங்கன்னா நிதானம் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. இன்றைக்கு 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நீங்கள் முருகப்பெருமான திருத்தணி முருகப்பெருமான் இருக்கிறாரு இல்லையா, அவங்கள அழகாக நெட்லாம் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணி டிபியில் வச்சுட்டு அவரை மனதால் வழிபடும் போது இன்றைய நாளிலே கார்த்திகை விரதத்தினாலேயும் முருகப்பெருமானின் வழிபாட்டினாலேயும் உங்களுடைய பதட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். மனதிலே சஞ்சலம் இல்லாமல் நிதர்சனமான தீர்வுகளை முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். அதனால் இன்றைக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் உங்களை நேரடியாக சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதே இல்லற சுகம், வீட்டிலே சுகம், உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட எல்லா தொழிலில் முன்னேற்றம் அப்படின்னு எல்லா விதமும் நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலையில் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடமான மேஷ ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே போகிறார். உங்கள் ராசியின் 8ஆம் இடத்துக்காரர் 5க்குள்ளே போகிறார். அதனால் சின்ன சின்ன காரிய தடைகள், குழந்தைகள் விஷயத்தில் எதனா டிசிஷன் எடுக்க தான் இன்றைக்கி தள்ளி போட்டுடுங்க, இன்றைக்கி செய்ய வேண்டாம். சுகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டில் மெத்தை வாங்கிறது, வீட்டில் பீரோ வாங்கிறது கொஞ்சம் இன்றைக்கி வேண்டாம். வீடில் ஆரம்பம் பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி வைங்களேன், தப்பு ஒன்றும் இல்லைங்களே, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியும் கொஞ்சம் இன்றைக்கி அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு உண்டு, அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இந்த சந்திரனுடைய எஃபெக்டில் உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் மாறுபாடுகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளும். நல்ல செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல 4ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் செவ்வாயின் ஆப்ஷனில் நல்ல கண்ட்ரோல் இருக்குது. செவ்வாய்க்கு நம்ம பார்க்கணுன்னாலே முருகனை பிடிச்சிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ முருகப்பெருமானுடைய காலில் போய் விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், மற்ற எல்லாம் சரியாக போடுவாங்க. பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை வணங்கி இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி சோலையாக நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறாரோ அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி விடுவார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது. 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நல்ல விஷயங்களை யோசித்து அதை கரெக்டாக கோர்வையாக வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு திணித்து அதை முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோக்கும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம்.
உங்கள் ராசிநாதர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறார். குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் தன வரவுகள் வருவதற்கும் செலவுகள் குறைவதற்கும், அப்படியே செலவு வந்தாலும் பணமும் செலவும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுற மாதிரியும் ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலே 4ஆம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இந்த ஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் உள்ளே போனதுனால இதனால் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக வீட்டில் மருத்துவ செலவுகள் தாயாரின் வழியிலே வருவதற்கு வாய்ப்புகள் அப்படின்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் எச்சரிக்கையாக இருந்து விட்டீர்களால் போதும். சூரிய பகவான் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனால் அமைந்தனால வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதும், எதிர்பாராத விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதும், கொடுக்க வேண்டிய பணங்கள் கொடுத்த பணங்கள் ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக பைசலாயும் அந்த கரெக்டாக கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதும் புரிகிறது. பொருளாதார அடிப்படையிலே கொஞ்சம் மேன்மைப்படக்கூடிய சூழ்நிலையாகவும், குடும்பத்தின் வழியிலே சில நன்மைகளும் சில சுப செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இன்றைய நாளிலே சுப விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசி அதெல்லாம் நல்லா பண்ணலாம். பெண்கள் வரம் தேடுவது அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் நல்லது நடக்கும். வீட்டிலே ஒரு மக்கட்பேறு போன்ற நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஆனைமலையில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை வழிபடுவதும், மாசாணி அம்மனை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் நண்பர்களையும் பகைவர்களையும் அழகாக பிரித்து ஆண்டு அவர்களை தன்மையை புரிந்து கொள்கிறீர்கள். யாரெல்லாம் விளக்கணும் யாரெல்லாம் சேர்த்துக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இன்றைய நாளிலே சந்திர பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 3இல் அமர்கிறார். லாபம் வரும் அப்படிங்கிறத வர்த்தகத்திலே நிறைய புதிய நுணுக்கங்களை கொண்டு வருவார். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை காட்டுவார். இவர் அந்த சுக்கிரனோடு சேர்வதனாலே நல்ல சௌக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நன்மை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5ஆம் இடத்திலே அமர்ந்து கூட்டியிருக்க இந்த சூரிய பகவான் தான் கொஞ்சம் நமக்கு கன்சர்ன். அதனால் மருத்துவ செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதும், அதை மேக்கப் பண்ணுறதுக்கு குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், அதே போல் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இருக்குது. குழந்தைகளாலே தேவையற்ற ஒரு பிரச்சனைகள், ஒரு தலை குனிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன உன் பிள்ளைய வளர்த்துருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விடுவாங்கல்ல, அப்படிலாம் வருது வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து குடும்பத்தை காவந்து பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிட்டுருக்கிறாருன்னு நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, காக்காய்க்கு ஒரு சாப்பாடு போட்டுட்டு அதை வச்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சுவாமியும் சூரியனை வணங்கிவிட்டு காகத்துக்கு அன்னம் அளித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுபிட்சமாக அமையும் அப்படின்னு இருக்குது. அதுவும் இன்றைக்கி கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால கிருத்திகை விரதத்தை நம்ம முருகப்பெருமானுக்கு படைத்துவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்கு. சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் சமயபுரம் மாரியம்மன் அவங்களுடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் டிபியிலான டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சுவாமியை வணங்கி இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதொரு சுபிட்சத்தை கொடுக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு மேலும் அந்த சுபிட்சத்தை ஊக்கப்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். எப்பவும் ஓட்டம். ஆனால் இப்போ சனி பகவான் உள்ளே வந்ததுனாலே ஓட்டம் தடைபட்டு இருக்கிறது. கொஞ்சம் விசனங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் 2ஆம் இடமான உங்கள் மேஷராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ளே உட்கார்றார். கொஞ்சம் மருத்துவ செலவுகளை இன்றைக்கி ஏற்படுத்துவார். அதுக்கு ஒன்றும் பண வரவுக்கு கஷ்டம் இருக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால் பணம் வந்துடும். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் செலவும் வரவும் மேட்ச் ஆகிடும். ஆனால் செலவு மருத்துவ தொடர்பாக இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் குடும்பத்தில் இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார
நமக்கு மிதுன ராசிக்குள்ளார சூரியன், புதன் மற்றும் குரு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. தேவையில்லாத விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஃபேமிலியில் கெட் டுகெதர்லாம் வச்சுருந்தாங்கன்னா வார்த்தையை கொஞ்சம் அளந்து பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாமல் ஃப்ரிக்ஷனை சண்டை போட்டு வச்சுக்காங்க. நான் பெரியவனா நீ பெரியவனான்னு ஈகோ ரிலேட்டட் மேட்டர்லாம் இன்றைக்கி வரும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. தேவையில்லாமல் எகிரி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க, வார்த்தை அந்த பார்த்து அளந்து பேசுறது போயிட்டோம். இல்லைன்னா பிரச்சனைகளை மாட்டிக்கும். சண்டை சச்சரவுனால நொறுங்கி விடக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டிக்கிடலாம், உடஞ்சி போச்சுன்னா நொறுங்கினா ஒட்ட முடியுமா? அப்படி போயிடும். அதனால் சிதறி போகாமல் பார்த்துக்கொள்வது இன்றைக்கு எச்சரிக்கையாக மனதில் நிறுத்தி கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். 6, 2 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கார்த்திகை விரதம் உங்களுடைய 2ஆம் இடமான மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வருகிறது. அதனால் முருகப்பெருமானை நீங்கள் எவ்வளோ தூரம் வழிபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.